தேவனின் அழகான பூமி. தொடக்கத்தில் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். இம்மானுவேலும் ரெபெக்காளும் ஒரு பெரிய மலை உச்சியில் நின்று கீழே விரிந்திருந்த அடர்ந்த காடுகளையும் நீலநிற ஆறுகளையும் வியப்புடன் பார்த்தார்கள். தேவன் படைத்த இந்த உலகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். காட்டின் நடுவே ஒரு புள்ளிமான் துள்ளி ஓடியது. அதன் அருகில் ஒரு சிறிய முயல் மென்மையாக புற்களை மென்று கொண்டிருந்தது. அந்த இடம் மிகவும் அமைதியாகவும் விலங்குகள் அச்சமின்றி வாழும் இடமாகவும் இருந்தது. அவர்கள் ஆற்றுக்கு அருகே மெதுவாக நடந்து சென்றபோது இம்மானுவேல் திடீரென கவலையடைந்தார். தெளிந்த ஆற்று நீரில் யாரோ வீசிச் சென்ற பிளாஸ்டிக் குப்பைகளும் காகிதங்களும் மிதந்து கொண்டிருந்தன. இது அந்த பகுதியின் அழகை கெடுத்துக் கொண்டிருந்தது. ரெபெக்காள் ஒரு மரத்தடியில் ஒரு சிறிய அணில் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். அதன் காலில் ஒரு பிளாஸ்டிக் கயிறு சிக்கியிருந்தது. அது நகர முடியாமல் தவிப்பதை பார்த்த ரெபெக்காள் மெதுவாக சென்று அந்த அணிலுக்கு உதவி செய்து அதை விடுவித்தாள். தேவன் நமக்காக தந்த இந்த பூமியை நாம் இப்படி பாழாக்கலாமா என்று இம்மானுவேல் ரெபெக்காளிடம் வேதனையுடன் கேட்டான். அவர்கள் இருவரும் இனிமேல் பூமியை பாதுகாக்கவும் அசுத்தம் செய்யாமல் இருக்கவும் ஒருவருக்கொருவர் உறுதி பூண்டார்கள். உடனே அவர்கள் வேலையில் இறங்கினார்கள். இம்மானுவேல் ஆற்றுப்பகுதியில் சிதறிக் கிடந்த பிளாஸ்டிக் பாட்டில்களையும் காகிதங்களையும் ஒவ்வொன்றாக சேகரித்து ஒரு பெரிய கூடையில் போட்டான். ரெபெக்காள் தன்னுடன் கொண்டு வந்திருந்த ஒரு சிறிய செடியை நட்டு அதற்கு ஆற்று நீரை ஊற்றினாள். இந்த பூமிக்கு நாம் கொடுக்கும் மிகச்சிறந்த பரிசு இதுதான் என்று அவள் புன்னகையுடன் கூறினாள். அந்தச் செடி எதிர்காலத்தில் பலருக்கு நிழல் தரும். அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தபோது தூரத்தில் ஒரு பெரிய யானையும் அதன் குட்டியும் இவர்களை பார்த்து கொண்டிருந்தன. மனிதர்கள் தங்களுக்கு உதவி செய்வதையும் தங்கள் வாழிடத்தை சுத்தம் செய்வதையும் கண்டு அவை மிகவும் மகிழ்ச்சியடைந்தன. மரத்தின் கிளைகளில் ஒரு குரங்கும் ஒரு அணிலும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தன. குப்பைகள் அகற்றப்பட்டதாலும் புதிய செடிகள் நடப்பட்டதாலும் அந்த காடு இப்போது முன்பைவிட பாதுகாப்பாகவும் பசுமையாகவும் மாறியிருந்தது. வேலை முடிந்ததும் இம்மானுவேலும் ரெபெக்காளும் கைகோர்த்து நின்றார்கள். தேவனின் படைப்பை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் புனிதமான கடமை என்று அவர்கள் உணர்ந்தார்கள். இயற்கையை நேசிப்பது இறைவனை நேசிப்பதற்குச் சமம் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்போது ஒரு சிறிய நீல நிற குருவி பறந்து வந்து இம்மானுவேலின் கையில் அமர்ந்தது. இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலான அந்த அன்பான பிணைப்பை அந்த நிமிடம் அழகாக வெளிப்படுத்தியது. காடே பறவைகளின் பாடலால் நிறைந்திருந்தது. வானம் செந்நிறமாக மாறியது. ரெபெக்காள் அந்த அழகான சூரிய மறைவை பார்த்து இறைவனை துதித்தாள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்.